ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18. இன்னைக்கு நம்ம 18வது அத்தியாயம் தொடங்குறோம். இன்னைக்கு 18ஆம் அத்தியாயத்துல முதல் 6 ஸ்லோகம். இந்த 18ஆம் அத்தியாயம் முதல் 6 ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, பகவான் என்ன சொல்ல வர்றார், அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறார், அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டார், பகவான் என்ன பதில் சொல்றார், இதுக்கு நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம், பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம், பகவத்கீதை நடைமுறையில் என்ன பயிற்சி பண்ண போறோம், அதுதான் இன்றைய வகுப்பு. முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ஹ்ருஷிகேஷ பிரதக்கேஷி நிஷூதனா. அர்ஜுனன் கூறினார், பலம் பொருந்திய பயங்களே உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கேசி என்ற அசுரனை கொன்றவரே, ஓ புலன்களின் அதிபதியே. சோ இங்க 18ஆம் அத்தியாயம் நம்ம தொடங்குறோம். அதுல முதல் ஸ்லோகம் இப்ப நம்ம படிச்சது. இதுல என்ன முக்கியமா, பிரபுபாதர் பொருளுரையில பிரபுபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பிரபுபா என்ன எழுதுறாருன்னா, பகவத்கீதை 17 அத்தியாயத்தோடய முடிஞ்சுது. பகவான் அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ, என்ன சொல்லணும்னு நினைத்தாரோ, என்ன சொல்ல வேண்டியது இருந்ததோ, அது எல்லாமே 17 அத்தியாயத்தோட முடிஞ்சுது, சொல்லி முடிச்சுட்டே. இப்போ 18ஆம் அத்தியாயம் என்னன்னா, அதை ரீகலெக்ட் பண்றது, திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அந்த 17 அத்தியாயத்துல பகவான் என்ன சொன்னாரோ அது ஒருக்கா கூட ஒரு ஓவர் வியூ மாதிரி, ஒரு கண்ணோட்டம் மாதிரி திரும்ப கொடுக்கிறார். 17 அத்தியாயத்துல அவர் என்ன சொன்னாரோ அதை 18ஆம் அத்தியாயத்துல ஒரு சுருக்கமா திரும்ப சொல்றார். அப்போ இதுக்கு முன்னாடி 2ஆம் அத்தியாயம் கூட அப்படிதான். பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம் பகவத்கீதையுடைய ஒரு சுருக்கமாகவும் கண்ணோட்டமாகவும் இருந்தது. அதே போல எப்படி பகவான் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த பகவத்கீதையோட நோக்கம் என்ன, பகவத்கீதை எதை நோக்கி பகவான் எதுக்காக சொல்ல வர்றாரு, அவருடைய நோக்கம் என்னங்கறத 2ஆம் அத்தியாயத்திலேயே சொல்லிட்டார். அப்போ இந்த 18ஆம் அத்தியாயத்துல 17 அத்தியாயம் சொல்லி முடிச்சத நான் பகவத்கீதை சொல்லி முடிச்சுட்டேன், திரும்ப கூட உனக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு மேற்பார்வையா கொடுத்துட்றேன். நம்ம என்ன பேசணும், நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டோங்கிறத ஜஸ்ட் ஒரு ரிகலெக்ட் பண்ணிக்கலாம், திரும்பி போய் ஞாபகப்படுத்திக்கலாம். நோ ஆடியோ பிரபுஜி, நான் இதுக்கு மேல சத்தம் போட்டு பேச முடியாது. அவங்க ஆடியோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, ஆடியோ கேட்கலையா? யாரா கை தூக்குங்க. இல்ல எல்லாருக்கும் ஓகேவா? ஐம் ஆடியபிள்? என்னுடைய வாய்ஸ் தெளிவா கேக்குதுங்களா? ஓகே, அப்ப அவங்களுக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது மாறி ஏதாவது இருந்து பார்க்கலாம். சரி, அப்போ இது வரைக்கும் 17ஆம் அத்தியாயம் வரைக்கும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு, ரிகலெக்ட் பண்றாரு. அதை ஒரு ஷார்ட்டா பகவான் ரிகலெக்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பிரபுபா சொல்றாரு. சரி, பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பகவத்கீதை நோக்கம் என்னங்கிறது பகவத்கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதை நோக்கம் என்ன என்றால் 2 நோக்கம். ஒன்று நம்ம அறியாமையிலிருந்து விடுவிப்பது, இன்னொன்று நமக்கு தூய பக்தி, பகவான் மேல பக்தியை தருவது. கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரது தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் பகவத்கீதையின் ஓரொரு அத்தியாயத்திலும் பறைசாற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த முதல் அத்தியாயத்துடைய மொழிபெயர்ப்பு,
18ஆம் அத்தியாயம். இந்த 18ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்புல பிரபுபாதர் வந்து இந்த 18ஆம் அத்தியாயத்துக்கான நோக்கம் என்னங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சோ 18ஆம் அத்தியாயம் மட்டுமல்ல, பகவத்கீதையின் ஓரொரு அத்தியாயமே பக்தி தோண்டையே பறைசாற்றுகின்றது. அப்போ பகவத்கீதையோட ரெண்டு நோக்கம், பகவத்கீதை ரெண்டு நோக்கம் என்னது? ஒண்ணு வந்து நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. அறியாமைனா என்னது? நான் இந்த உடல், நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இதுதான் அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து விடுபடுவதுதான் பகவத்கீதையின் முதல் நோக்கம். அப்போ அர்ஜுனன் கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அறியாமையில் புகுத்தப்பட்டார். சுஷீலா மாதாஜி திரும்பி நோ ஆடியபிள் போட்டிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு ஆடியோ கிளியரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது நீங்க மாறி நாட் கிளியர் பிரபுஜி, மேபி தெரியல. மற்றவங்க எல்லாம் கூட ஓகேன்னு தான் சொல்றாங்க. எனிவே கண்டினியூ. அப்ப என்ன ஆச்சு? எனக்கு நெட் ஃபுல்லா தான் இருக்கு. அப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? பகவத்கீதையில அர்ஜுனன் கூட அறியாமையில் புகுத்தப்பட்டார். அர்ஜுனன் தன் உடலோடு அடையாளப்படுத்திட்டார். அதனால இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு ஒரு 5 காரணம் சொல்லி இந்த யுத்தத்தை நான் அவாய்ட் பண்றேன். 5 காரணம் சொல்லி அர்ஜுனன் வந்து இந்த யுத்தத்தை வந்து நிராகரிக்கிறார். சரி, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு பரீட்சை. நீங்க பகவத்கீதையுடைய 18ஆம் அத்தியாயம் வந்துட்டீங்க. இப்போ அர்ஜுனன் வந்து என்ன 5 காரணம் சொல்லி இந்த யுத்தத்தை நிராகரிக்கிறார்? பதில் தெரிஞ்சவங்க எல்லாம் சேட் பாக்ஸ்ல போடலாம். யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். அர்ஜுனன் என்ன 5 காரணம் சொல்லி யுத்தத்தை நிராகரித்தார்? ஒண்ணுன்னா ஒருத்தர் ஒண்ணு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒண்ணு போட்டால். எஸ். ஸ்வஜனா, என்னுடைய உறவினர்கள். எஸ், என்னுடைய உறவினர் கூட நான் எப்படி சண்டை போடுறது? போட மாட்டேன். கிருஷ்ணா, நீங்க உங்க சண்டைக்காரங்களோட சண்டை போடுவீங்களா? போட மாட்டீங்க. நீங்க எப்படி உங்க சொந்தக்காரங்களோட சண்டை போட மாட்டீங்களோ, அப்ப என்ன மட்டும் ஏன் போட சொல்றீங்க? சரி, என்னுடைய உறவினர்கள். 2வது, பாவமே வந்து சேரும். இந்த அவங்க வேணா பாவிகளை அறுந்துட்டு போகட்டும், அந்த பாவிகளை கொள்றதுனால எனக்கு பாவம் வந்து சேரும். சரி, அடுத்தது 2 காரணம் சொல்லியாச்சு. என்ன ஆயிரும்? குல நாசம், குல தர்மம் போயிடும். கரெக்ட், குல தர்மம் எல்லாம் போயிடும். பெண்கள் தவறான வழியில போயிடுவாங்க. தேவையில்லா சந்ததிகள் உற்பத்தி ஆகும். சரி, இது நான் சீடப்பரம்புல இருந்து கேட்டிருக்கேன். ஓகே, வெரி குட். 3 சொல்லியாச்சு. இப்போ எனக்கு வந்து சந்தோஷம் கிடையாது. இந்த யுத்தத்துல ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? 4 காரணம். இன்னும் 1 பாக்கி இருக்கு. அவருடைய கருணை, இரக்கம். அர்ஜுனனுக்கு இரக்கம். ஏன் நான் இவங்களை எல்லாம் கொல்லணும்? பேசாம அவங்களே இருந்துட்டு போட்டு நம்ம காட்டிலே இருந்துக்கலாம். அப்ப இந்த 5 காரணங்களை சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தத்தை நிராகரிக்கிறார். வெரி குட். பதில் போட்டவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. சோ இரக்கம், தேவையற்ற இரக்கம். அது ஆத்மா விட்டுட்டு உடம்பு மேல இறக்கப்படுறார். எஸ், அவருக்கு உடம்பு வேற ஆத்மா வேறன்னு தெரியல. அதான் அறியாமை. நான் வேறு, ஆன்மா வேறு, இந்த உடல் வேறு என்பதை அறியாமல் இருப்பவன் தான் அறியாமையில் இருக்கிறார். உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை அறியாதவன் அறியாமையில் இருக்கின்றார். அவர் பௌதியத்தில் எவ்வளவு பெரிய கல்வி படிச்சிருந்தாலும் சரி, பெரிய பண்டிதரா இருக்கலாம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கலாம், ஆங்கிலம் புலமையா பேசலாம், பன்மொழி திறன் படைச்சிருக்கலாம், பெரிய PhD பட்டமெல்லாம் வாங்கியிருக்கலாம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கலாம், பெரிய சாஃப்ட்வேர் என்ஜினியரா இருக்கலாம். ஹூமெவர் ஹி மேபி, அவர் யாரா இருந்தாலும் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் அறியாமையிலே தான் இருக்கிறார். அவர் அறியாமையில தான் இருக்கிறார். ஒரு முறை பிரபுபாதர் வந்து ரஷ்யா போயிருந்தார். சில பிரபுபாதர் வந்து ரஷ்யா போயிருந்த பொழுது அங்க ப்ரொஃபசர் கொட்டோஸ்கிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார். ப்ரொஃபசர் கொட்டோஸ்கி. இந்த ப்ரொஃபசர் கொட்டோஸ்கிக்கும் ஸ்ரீல பிரபுபாதருக்கும் நடந்த உரையாடல் வந்து சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு. பிரபுபாடைய புத்தகம் தன்னை அறியும் விஞ்ஞானம். இந்த புத்தகம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறியும் விஞ்ஞானம். இந்த புத்தகம் யாரும் படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற இஸ்கான்குள்ள போய் வாங்கிருக்கு. நம்ம சைதாப்பேட்டை கோயில்ல வந்தா கூட இந்த புத்தகம் கிடைக்கும். தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த புத்தகத்துல வந்து நிறைய உரையாடல்கள்லாம் இருக்கு. பிரபுபாதர் வந்து நிருபர்கள் கூட பேசியது, அப்புறம் வந்து பிரபுபாதர் சயின்டிஸ்ட் கூட பேசினது. ரொம்ப அழகான ஒரு புத்தகம். கிருஷ்ண பக்திக்கு அடிப்படை
விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கு அடித்தளமாக அமையக்கூடிய புத்தகம் அந்த தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அப்ப அந்த புத்தகத்துல பிரபுபாதருக்கும் ப்ரொஃபசர் கொட்டோஸ்கிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுல பிரபுபார் கேட்கிறாரு, நீங்க யாரு? ப்ரொஃபசர் கொட்டோஸ்கி பார்த்து ப்ரொஃபசர் ஹூ ஆர் யூன்னு. ப்ரொஃபசர் சொன்னா ஐ எம் ப்ரொஃபசர் சச் அண்ட் சச் யூனிவர்சிட்டி, நான் என்னுடைய பையன், ஐ எம் ரஷ்யன் அப்படிலாம் சொல்றாரு. உடனே பிரபுபாத் சொல்றாரு, உங்களுக்கே தெரியல நீங்க யாருன்னு, உங்களுக்கே தெரியல நீங்க யாரு, இந்த உடல் எல்லாம் ஆன்மா வேற உடம்பு வேறன்னு, நீங்க எப்படி உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்க முடியும்னு? ஆன்மாவுக்கும் உடலுக்குள்ள பேதத்தை நீங்களே அறிந்து கொள்ளாத பொழுது உங்களுடைய மாணவர்களுக்கு எப்படி நீங்க உண்மையான கல்வியை தருவீங்கன்னு கேட்டார். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்போ உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள பேதத்தை அறியாதவர் அறியாமலே இருக்கின்றார். அந்த அறியாமையை களைவதுதான் பகவத்கீதை. பகவத்கீதையுடைய ஃபர்ஸ்ட் டீச்சிங்கே we are not this body, we are spirit soul. நாம் இது சரீரம் உள்ள ஆத்மா. சரி, பகவத்கீதை அடுத்த பாடு என்ன? அப்போ நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மானா நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி வரும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மானா என்ன செய்யணும்? அப்ப ஆத்மாவுடைய வேலை என்னது? பகவானுக்கு சேவை செய்வது, பக்தி தொண்டு. அதனாலதான் பகவத்கீதை முழுவதும் பக்தி தொண்டை பறைசாற்றப்பட்டிருக்கிறது. சரி சுவாமி, இப்ப இதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி வரும். இப்ப அர்ஜுனுடைய கேள்வி என்னது? அர்ஜுன உவாச்ச சந்நியாஸ்யஸ்து மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ விருதக்கேஷி நிஷூதனா. அர்ஜுனன் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே, புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கேசி என்ற அசுரை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. இங்க பிரபுபாத் என்ன சொல்றார்? அர்ஜுனன் கிருஷ்ணரை கிருஷ்ணான்னு சொல்லல. அர்ஜுனன் கிருஷ்ணரை கிருஷ்ணரேன்னு சொல்லாம கேசி நிசூதனா, ரிஷிகேஷா அப்படிங்கிற 2 திருநாமத்துல அழைக்கிறார். பகவானுக்கு 1000 திருநாமம் உண்டு, விஷ்ணு சகசரநாமம். அந்த 1000 திருநாமத்துல ஒன்று ரிஷிகேஷா. ரிஷிகேஷோ பத்மநாபோ அமரப்பிரபு, ரிஷிகேஷோ பத்மநாபோ அமரப்பிரபு. இது விஷ்ணு சகசரநாமத்துல வரும். ரிஷிகேஷா. ரிஷிகேஷன் என்றால் புலன்களின் அதிபர், புலன்களின் எஜமானர், புலன்களை வழிநடத்துபவர். அப்ப எனக்கு இந்த குழப்பம் இருக்கு, என்னுடைய புலன்களை நீங்க தான் வழிநடத்தணும். ரிஷிகேஷரே, ஓ ரிஷிகேஷரே, புலன்களின் அதிபரே, புலன்களின் எஜமானனே, என் புலன்களையும் சரியான பாதையில் நடத்துங்க, என்னுடைய புலன்களையும் நீங்க சரியான பாதையில் நடத்துங்கன்னு வேண்டிக்கிறார். அப்புறம் கேசி நிசூதனா. கேசி என்றால் அசுரன், நிசூதனா அப்படின்னா கேசி என்ற அசுரனை வதம் செய்தவர். இந்த கேசி என்ற அசுரன் அறியாமையின் மொத்த வடிவம். அப்ப அறியாமை என்ற மொத்த வடிவம் உள்ள கேசியை பகவான் வதம் செய்ததுனால அவர் கேசி நிசூதன். அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு? அறியாமையை அசுரனோடு ஒப்பிடுகிறார். அறியாமை என்பதை அசுரனோடு ஒப்பிடுகிறார். அப்ப எனக்கு கூட அறியாமை இருக்கு, அந்த அறியாமை என்ற அசுரனை கொல்ல வேண்டியவர் கிருஷ்ணர் தான், அதனால நீங்க கேசி நிசூதன். அதனால இந்த 2 நாமத்துக்கும் இங்க ரொம்ப சிறப்பு. பகவான அர்ஜுனன் கேசி நிசூதன் என்று அழைக்கிறார், ரிஷிகேஷா என்று அழைக்கிறார். இப்ப அவருடைய கேள்வி என்ன? அவருக்கு என்ன கேள்வினா, ஒண்ணுக்கு பின்னு முரண்பாடா இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் தியாகத்தை பத்தி சொல்லியிருக்கு, இன்னொரு பக்கம் சந்நியாசத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப இந்த 2க்கு அர்த்தம் என்ன? தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன? இப்ப நான் என்ன செய்யணும்? நான் எதையாவது தியாகம் பண்ணுமா, இல்ல சன்னியாசம் எடுத்துட்டு போயிடணுமா? இதே ஒரு குழப்பமா இருக்கு. இப்போ ஒரு குழப்பமா இருக்கு. அர்ஜுனனுக்கு என்ன குழப்பம்னா, இந்த தியாகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, சந்நியாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நான் இப்ப என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நேரம் பகவத்கீதை சொன்னீங்க, நான் கேட்டுட்டு வந்தேன். ஆனாலும் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்கு, அது நீங்க தான் பூர்த்தி செய்யணும். எனக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்களை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறாரு. சரி, பிரபுபாதர் பொருளுரை என்ன சொல்றாரு? 2ஆம் அத்தியாயத்தில் முழு விஷயத்தின் சுருக்கம் விவரிக்கப்பட்டது போல 18ஆம் அத்தியாயத்திலும் எல்லா உபதேசங்களின் சுருக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. துறவினை ஏற்பதும் பௌதியர்க்கின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான நிலை அடைவதுமே வாழ்வின் குறிக்கோள் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. தியாகம், சந்நியாசம் என்னும் பகவத்கீதையின் 2 வேறுபட்ட விஷயங்களை அர்ஜுனன் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார். எனவே இந்த இரு சொற்களின் பொருளையும் அவர் அறிய விரும்புகிறார். இப்ப என்னது? தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன? இதற்கான கேள்வி அர்ஜுனன் கேட்டிருக்கார். இப்ப பகவான் என்ன சொல்றார்? 2nd verse, 2வது ஸ்லோகம் 18.2.
श्रीभगवानुवाच काम्यानां कर्मणां न्यासं सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं ராகுஸ்தியாகம் விசக்ஷனாக. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், பௌதீக ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களையும் துறப்பதை தியாகம் என்றும் அறிஞர்கள் அறிகின்றனர். இப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல வேதங்கள்ல சொன்ன விஷயங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, அங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, எது சரி எது தப்பு? அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவத்கீதையில பகவானே சொல்றார், கிம் கர்ம கிம் அகர்மேதி, கிம் கர்ம கிம் கிம் அகர்மே இதி கவயோகி அத்திரமோகிதா. பெரும் பண்டிதர்கள் கூட குழம்பிடுவாங்க, பெரும் பண்டிதர் கூட குழம்பிடுவாங்களா, எது சரி எது தப்பு, எது செயல் எது எது பந்தப்படாத செயல். செயல்னா என்ன, பந்தப்படாத செயல்னா என்ன, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வெறும் பண்டிதர்களோடு குழம்பி விடுவார்கள். அப்படிப்பட்டதுதான் வேதங்களுடைய ஸ்டாண்டர்ட். வேதங்கள் அப்படி இருக்கு. சில நேரம் பண்டிதன்மார்களே குழம்பிடுவாங்க. அப்ப என்ன பண்றது? தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயாம். தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்றது ரொம்ப கடினமானது. அப்ப என்ன செய்யறது? இப்ப ஒரே குழப்பமா இருக்கு. பெரும் பண்டிதனுக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப அர்ஜுனனுக்கே குழப்பமா இருக்கு. இப்ப பகவத்கீதை கேட்டு அர்ஜுனனுக்கு சந்தேகம் தீரல. 17 அத்தியாயம் கேட்டாச்சு. இப்ப திரும்பி அர்ஜுனுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. தியாகம்னா என்ன, சன்னியாசம்னா என்னன்னு கேட்கிறார். ரெண்டுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்போ அர்ஜுனனை மாதிரி பக்தர்களே சில நேரம் குழப்பத்தில் ஆழ்த்தப்படும் போது, பெரும் பண்டிதர்களுக்கே குழப்பம் வரும்போது, நம்மை போல சாதாரண சாமானிய ஜீவன்களை பத்தி என்ன சொல்றோம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தர்மச தத்துவம் நிகிதோ குகாயாம் மகாஜனோ ஏன கத சபந்தாகா. மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இங்க பொருள் உள்ள புரோப்பா என்ன சொல்றாரு? பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் கைவிடப்பட வேண்டும். இதுவே பகவத்கீதையின் உபதேசம். ஆனால் முன்னேறிய ஆன்மீக ஞானத்துக்கு வழிகாட்டக்கூடிய செயல்களை துறக்கக்கூடாது. செயலை துறக்கவும் கூடாது. அதே சமயத்துல பலனை எதிர்பார்க்காமல் பற்று இல்லாம செய்யணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் செயலை துறக்க கூடாதுங்கிறாரு, இன்னொரு பக்கம் செயல் பண்ணுங்க, பற்று இல்லாம செயல் பண்ணுங்கிறாரு. பற்று இல்லாம எப்படி செயல் பண்றது? இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாதாஜி பிரபுஜிஸ் எல்லாம் இருக்காங்க. நான் வேலைக்கு போறேங்க, நான் சம்பளம் வேண்டாம், எனக்கு நான் ஏதோ வேலை செய்யறதுக்கா அவ்வளவுதான், இந்த கம்பெனில வேலை செய்யணும்னு வந்தேன், சம்பளம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படி சொல்லுவோமா? சம்பளத்தை எதிர்பார்த்து தானே வேலைக்கே போறோம் இல்லையா? அப்ப அதை தவிர்க்க முடியாது. அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன செய்யறது? இதுதான் இப்ப குழப்பம். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட பிரபுபாதம் தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காரு. 3ஆம் ஸ்லோகம், 3rd verse. தியாஜம் தோஷவத் இத்யேகே கர்ம பிராகுர்மனீஷினஹ யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜம் இதி சாபரே. எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். இப்ப பாருங்க, திரும்பி முரண்பாடா இருக்கு. என்ன முரண்பாடா இருக்குன்னா, ஒரு சில சாதுக்கள் சொல்றாங்க எல்லா செயலையும் விட்டுறணும், செயலே பண்ணக்கூடாது, இந்த பலநோக்கு செயல், இந்த யாகம் பண்ண அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த அழகான பொண்ணு மனைவியா வரணும்னா சிவபெருமான வழிபடணும், உமையால பார்வதியை வழிபடணும், அழகான கணவன் மனைவியா ஒரு பொண்ணு கிடைக்கும்னா சிவபெருமான வழிபடணும், அப்புறம் இந்த கிழமை இன்னும் பூஜை பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், நிறைய பலநோக்கு கர்மங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் தோஷமா விட்டுட்டு அதை கைவிட்டுறணும் சொல்றாங்க, துறந்துடணும் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஒரு காரத்தை கொண்டு வாழ்க்கையில யாகம், தானம் மற்றும் தவம் இதை கைவிடக் கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இப்ப முரண்பாடா இருக்கு. இப்ப பகவத்கீதையில கூட பார்த்தா கூட ஒரு சில விஷயங்கள் முரண்பாடா இருக்கு. அது என்னன்னா, நம்ம பார்வைக்கு அது முரண்பாடா தெரியுது,
அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் பகவான் என்ன சொல்றாரு? ஆம், வேதங்கள் வந்து வேதங்களின் மலர் மொழிகளால் கவரப்படக்கூடாது. யாமிதம் புஷ்பிதம் வாக்கியம் வேதவாத ரத பார்த்தா. ஓ அர்ஜுனா, நீ வந்து வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்றார். ஒரு இடத்துல பகவான் என்ன சொல்றாரு? வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பகவான் என்ன சொல்றாரு? சாஸ்திரத்தை புறக்கணிக்க கூடாதுங்கிறார். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதம். அப்போ ஒரு இடத்துல வேதங்களுடைய மலர் மொழிகளை கவரப்படாதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வேதங்கள் கட்டாயம் தவிர்க்க கூடாதுங்கிறார். இப்ப இது முரண்பாடா இருக்கு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் வந்து ஆச்சாரியருடைய விளக்கம், பூர்வாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்களின் விளக்கம், அப்புறம் மூத்த பக்தருடைய வழிகாட்டுதல், ஸ்ரீல பிரபுபாடி புத்தகத்தை படித்தல், அதுல குறிப்பா பிரபுபாடிய பொருளுரை படித்தல். இது பண்ணும்போது, இது படிக்கும் போது, கேட்கும் போது இது ஒண்ணும் பெரிய முரண்பாடு இல்ல. அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? ஒரு சிலர் சொல்றாங்க எல்லா விதமான பல்நோக்கு செயலையும் தோஷமா நினைச்சு விட்டுறணும்னு சில அறிஞர்கள், சில பண்டிதர்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது, யாகம் தானதாவும் கைவிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப எது சரி எது தப்பு? சரி, பிரபுபார் பொருளுரையில் என்ன சொல்றாரு? பிரபுபாத வந்து பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா, வேத இலக்கியங்களில் சர்ச்சைக்குரிய பற்பல செயல்கள் இருக்கின்றன. உதாரணமாக யாகத்தில் ஒரு மிருகம் கொல்லப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மிருகங்களை கொள்வது முற்றிலும் வெறுக்கத்தக்கது என்று சில வாதிடுகின்றனர். அப்ப பாருங்க, அகிம்சை கொள்கை முக்கியம். எந்த மிருகத்தையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த ஜீவனையும் எந்த மிருகத்தையும் துன்புறுத்துற உரிமையும் அதற்கான அதிகாரம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் வேதத்துல ஒரு குறிப்பிட்ட யாகம் செய்யும் போது அந்த மிருகத்தை பலியிடலாம்னு சொல்லியிருக்கு. இப்ப இது ஒரு முரண்பாடா இருக்கு. ஆனா பிரபுபார் என்ன எழுதுறாருன்னா, அப்படி யாகத்துல மிருகத்தை பலியிட்டது அந்த மிருகத்துக்கு நன்மைக்காகத்தான் எழுதியிருக்காரு. அந்த மிருகம் வந்து என்ன ஆகும்? ஒரு மிருகத்தை யாகத்துல போடும்போது அது புதிய சரீரம் எடுத்துக்கும். அந்த உடலை விட்டு அது திரும்பவும் வேறொரு புதிய சரீரம் எடுத்துக்கும். ஏன் மனித உடல் கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. புது வாழ்வு கொடுக்கப்படுவதாகும். யாகங்களில் கொல்லப்படும் மிருகம் சில சமயங்களில் புதியதொரு மிருக வாழ்வுக்கோ வேறு சில சமயங்களில் மனித வாழ்வுக்கும் உடனடியாக உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு காலத்துல யாகத்துல மிருகத்தை பலியிடுறது வரவேற்கப்பட்டிருந்தது, அது உயர்ந்த நோக்கத்துக்காக. ஆனா அது வந்து கலியுகத்துல துஷ்பிரயோகம் பண்ணப்படுங்கிறதுக்காக தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்துல யாகத்துல மிருகத்தை பலியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, கலியுகத்துல 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுக மக்களுக்கு இதுக்கு தகுதியே கிடையாது. இந்த 5 விஷயம் செய்வதற்கு கலியுக மக்களுக்கு தகுதி இல்லாதனால இந்த 5 விஷயம் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. என்னென்னது? அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபாத்ரிகம் தேவரேன சுதோபாத்னி கலோபாஞ்ச விபர்ஜதே. அஸ்வமேத யாகம் செய்வது, அஸ்வமேத யாகம் செய்வது, அஸ்வமேதம் கவாலம்பம் மிருகத்தை யாகத்துல பலியிடுவது, சந்நியாசம் ஏற்றுக்கொள்வது, அஸ்வமேதம் கவாலமும் சந்நியாசம் பலபாத்திரிகம் இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிச பட்சணங்களை படைப்பது. இறந்து போன முன்னோர் திதி வந்துச்சுன்னா தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ மாமிச பட்சணங்களை படைச்சாங்கன்னு சொன்னா அது மகா பாவம். ஏன்னா அவங்க ஒருவேளை மறுபிறவி கிடைக்காம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இல்ல பிசாசு ரூபத்துல இருக்கலாம். அவங்களுக்கு மாமிசம் கொடுக்கும் போது மேலும் நரக வேதனை அனுபவிப்பாங்க, அந்த பாவகரமான செயல் ஈடுபடுறது. அதனால இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிச பக்ஷணம் படைக்க கூடாது, யாகத்துல மிருகத்தை பலியிடக்கூடாது. அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய தகுதி கலியுக மக்களுக்கு கிடையாது. அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபாத்திரம், சந்நியாசம் ஏற்றுக்கொள்ற தகுதி கிடையாது. கலியுகத்துல நேர்மையான சன்னியாசிகளை காண்பது மிக அரிதா இருக்கு. எல்லாரும் சன்னியாசம் எடுத்து ஏமாத்துறாங்க. நிறைய சாதுக்கள் வந்து சன்னியாசம் எடுத்துட்டு ஊரை ஏமாத்துறாங்க. அதனால உண்மையான சாதுக்களுக்கும் அவமானம் இருக்கும். சாதுக்களா இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க, சன்னியாசியில ஏமாத்துக்காரங்க அப்படியா. அதனால கலியுகத்துல சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும் தடை செய்யப்பட்டு அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபாத்திரிக்கும் தேவரேன சுதோபாத். ஒரு காலத்துல வந்து சகோதரன் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒரு சகோதரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இன்னொரு சகோதரன் மூலமா குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய
வாய்ப்பு இருந்தது. ஒரு ஒரு வம்சத்துக்கு வந்து 2 சகோதரர் இருக்காங்க, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இன்னொரு சகோதரன் மனைவி மூலமா குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வரம் இருந்தது. ஆனா கலியுகத்துல மக்கள் ரொம்ப கீழ்நிலையா போயிட்டதுனால இந்த ஒரு வாய்ப்புக்கும் அனுமதி கிடையாது. இந்த 5 விஷயம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல வேதத்துல யாகத்தில் மிருகத்தை பலியிடலாம் என்று சொல்லி இருந்தாலும் அதை செய்வதற்கான தகுதி வந்து கலியுக மக்களுக்கு கிடையாது. சரி, அப்ப அதனால இப்ப என்ன, சரி முடிவா என்னதான் சொல்ல வர்றாரு கிருஷ்ணா, அதை பார்ப்போம். 4வது ஸ்லோகம். நிஷம் நிஷயம் சுணுமே தத்ர தியாகே பரதசத்தமா தியாகோ ஹி புருஷ வியாக்ர திரிவித சம்பிரகீர்த்திதா. ஓ பரதர்களில் சிறந்தவனே, தியாகத்தை பற்றி எனது முடிவை தற்பொழுது கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப கிருஷ்ணர் என்ன பாயிண்ட்டுக்கு வராரு? தியாகத்தை பத்தி நான் சொல்றேன், தியாகம்னா என்னன்னு அது இப்ப நீ புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அர்ஜுனன்ட்டு கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த பௌதிக உலகம் 3 குணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே. பிரகிருதி இந்த ஜட இயற்கை வந்து 3 குணத்தில் இயங்குது. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. அதனால குணம் தான் இயக்குது, நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜட உடல் இருக்கிற ஆத்மாவை யார் இயக்கிட்டு இருக்கா? இந்த ஜட உடல் இருக்கிற ஆத்மாவை 3 குணமே இயங்கிட்டு இருக்கிறது, நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த முக்குணத்துக்கு தகுந்த செயல். அப்ப தியாகம் கூட 3 குணத்தில் இருக்குன்னு பகவான் சொல்றார். தியாகம் கூட 3 குணத்தில் இருக்கு. சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகம் கூறப்பட்டுள்ளது. சத்வகுண தியாகம், ரஜோகுண தியாகம், தமோ குண தியாகம். ஏன் தியாகம் பண்ணோம், எதுக்கு தியாகம் பண்ணோம்னு தெரியாம பண்ற தியாகம் தமோ குண தியாகம். ரஜோகுண தியாகம் என்னது? ரொம்ப ஆக்ரோஷமா கொடூரமான தியாகம் செய்வது ரஜோகுண தியாகம். சாத்வீகமானது யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாம எந்த ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கக்கூடிய தியாகம், செய்யக்கூடிய தியாகம் வந்து சாத்வீகமானது. அது இன்னும் மேலும் கிருஷ்ணர் இங்க விவரிப்பார். அடுத்த ஸ்லோகம் 5th verse. யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது, அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. சரி, இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒரு நிமிஷம். ஓகே, அப்ப இங்க பகவான் என்ன சொல்றாரு? யாகம், தானம் மற்றும் தவம் இவற்றின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது, அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை மிக சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. அப்போ இங்க பகவான் கிளியரா சொல்லிட்டார். என்ன தெளிவா சொல்லிட்டார்னா, யஜ்ஞ தான தவம் துறக்கப்படக்கூடாது, அதை செய்தது ஆகணும். எந்த மாதிரி யஜ்ஞ தான தவம் செய்யக்கூடாது, துறக்கப்பட வேண்டும்? பௌதீக தேவைக்காக செய்வதை துறக்க வேண்டும். பௌதீக தேவைக்காக, புலன் திருப்திக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு செயல் பண்ணாலும் பௌதீக விஷயத்துக்காகவோ புலன் திருப்திக்காகவோ செய்யறோம்னா அதை தவிர்க்கணும். ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய செயல் எதுவுமே தவிர்க்கப்படக்கூடாது. அதுதான் பிரபுபாத் பொருளூர் என்ன சொல்றாரு, யஜ்யம் அப்படின்னு சொன்னா, யஜ்யம் சொன்னா விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணுஹு. யஜ்யம் என்றால் விஷ்ணு. என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ, யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கிறது. அதனால பொருளூர்ல பிரபுபாத் என்ன சொல்றாரு, யோகிகள் மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும். மனிதனை ஆன்மீக வாழ்விற்கு முன்னேற்றுவதற்கு பற்பல தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கின்றன. உதாரணமாக திருமண விழா, இத்தகைய யாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது விவாக சம்ஸ்காரம், விவாக யஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. சோ விவாக யஜ்யம் என்னன்னா, எல்லா ஆணுமே பிரம்மச்சாரியா இருக்க முடியாது, எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது.
அப்ப சமுதாயத்துல விவாக சம்ஸ்காரம் அல்லது விவாக யஜ்யம், திருமண வைபவம் தேவைப்படுகிறது. அதை தவிர்க்க முடியாது. அப்போ எல்லா ஆண்களும் பிரம்மச்சாரியா இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா இருக்க முடியாது. அதே சமயம் எல்லா பெண்களும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப இல்லறம், இந்த இல்லற வாழ்க்கை தேவைப்படுது. அது ஒரு யஜ்யம், அது ஒரு புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு. சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னா புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு, பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். நம்முடைய சனாதன தர்மத்துல 16 விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஒருத்தர் பிறப்புல இருந்து தாயினுடைய கருவுல தோன்றுவதிலிருந்து ஸ்மசானம் போற வரைக்கும் சம்ஸ்காரம் இருக்கு. தாயினுடைய கருவுல தோன்றதுக்கு முன்பாக ஒரு கணவன் மனைவி இணையும் போது செய்யக்கூடிய சம்ஸ்காரம் கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விவாக சம்ஸ்காரம். ஆண் பெண் தர்மப்படி திருமணம் செய்து யாகம் செய்து பிராமணர்கள் முன்னிலையில, தேவர்கள் முன்னிலையில யாகம் செஞ்சு, நல்லோர்கள் முன்னிலையில, பக்தர்கள் முன்னிலையில யாகம் செஞ்சு ஒரு ஆண் ஒரு பெண்ணை கரம் பிடிக்கிறார். அது விவாக சம்ஸ்காரம் அல்லது விவாக யஜ்யம். அந்த விவாக யஜ்யம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவி சேர்றதுக்கு முன்னாடி கர்ப்பாதான சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு. நல்ல புத்திரன், நல்ல குழந்தை பெறுவதற்காக அந்த ஆண் பெண் இணைவதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணம். அப்புறம் வித்யா அன்ன பிரஷ்னம். அப்புறம் வித்யாரம்பம். அதுக்கப்புறம் உபநயனம். இதெல்லாம் ஒரு யஜ்யம். உபநயன யஜ்யம், அன்ன பிரஷ்னம், வித்யாரம்பம், குழந்தைக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது, குழந்தைக்கு பேர் சூட்டு விழா பண்றது, காது குத்துரு கர்ணவேதா, சூடாகரணா கர்ணவேதா, தலை ஷேவ் பண்றது, அப்புறம் காது குத்துறது. இந்த மாதிரி நிறைய புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறைகள் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா அவங்க படிப்படியா இறை உணவுல முன்னேற்றம் அடைவதற்காக. அதுக்கப்புறம் வித்யாரம்பம், கல்வி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு 7-8 வயசு ஆகும்போது அவனுக்கு உபநயனம், யஜ்னோபவீதம், பூணூல் போடுறது. அதுக்கப்புறம் இளமை வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் இறுதி காலத்துல உடலை விடும்போது அந்திம கிரியா, அந்திம சிருஷ்டி, அதாவது உடலை விடக்கூடிய சூழ்நிலை பண்ணக்கூடிய சடங்கு. இந்த மாதிரி மனித வாழ்க்கை வேதங்கள்ல புனிதப்படுத்துறதுக்காக பல்வேறு யாகங்கள் சொல்லியிருக்கு. ஆனா பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சன்னியாசி விவாக சம்ஸ்காரத்தை உற்சாகப்படுத்தலாமா? தாராளமா பண்ணலாம். ஏன்னா பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, பிரபுபார் இந்த இயக்கத்தை தொடங்கின பொழுது அமெரிக்கால தான் தொடங்கினார். அமெரிக்கால யுஎஸ்ஏல பிரபுபார் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆண்கள், பெண்கள், நிறைய இளைஞர்கள். அவங்க ஜோடி ஜோடியா வருவாங்க. பிரபுபார் கேட்பாரு, நீங்க 2 பேர் கணவன் மனைவியா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி நீங்க சேர்ந்து இருக்க கூடாது, ஒண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல பிரிஞ்சிரு. ஒரு ஆண் பெண் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம சேர்ந்து இருக்க கூடாது. ஒண்ணு அந்த ஆண் அந்த பெண்ணுடைய சங்கத்தை தவிர்க்க வேண்டும், இல்லாட்டி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ சில நேரங்கள்ல பிரபுபாதரே திருமணம் செய்து வைத்திருக்கிறார், விவாகம் செஞ்சு வச்சிருக்கார். அதனால ஒரு சாது விவாகம் செய்து வைக்கலாமா? வைக்கலாம். ஏன்னா அது தர்மம். ஆண் பெண் இணைந்து கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடைவதற்காக, கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையை உற்பத்தி செய்வதற்காக அந்த ஆண் பெண் இருவரும் தர்மப்படி சேர்ந்து வாழ்றது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த யஜ்யம் கைவிடப்படக்கூடாது. எந்த ஒரு யஜ்யம், தானம், தவம் விஷ்ணுவுடைய திருப்திக்காக செய்யப்படுமோ அப்ப அதை கைவிடக்கூடாது. அதுதான் பிரபுபாரிங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். பகவானுங்க அதுதான் உறுதிப்படுத்துறார். என்ன சொல்லிருக்குன்னா, பிரபுபா என்ன சொல்றார் பொருளுரையில, பரிந்துரைக்கப்பட்டுள்ள யாகங்கள் அனைத்தும் பரமபுருஷரை அடைவதற்காகவே. எனவே ஆரம்ப நிலைகளில் இவற்றை துறக்கக்கூடாது. அதுபோல தானம் கொடுப்பது இதயத்தை தூய்மைப்படுவதற்கானது. தகுதியானவர்களுக்கு தானம் கொடுத்தால் முன்பே விளக்கப்பட்டபடி அது ஒருவனை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைய செய்யும். அப்போ இங்க பாயிண்ட் என்னன்னா, யஜ்ஞ தான தவம், யாகம் செய்வது, தானம் செய்வது, தவம் செய்வது, இந்த மூன்றும் கைவிடப்படக்கூடாது அப்படிங்கறதான் இங்க அழுத்தம் திருத்தமா பகவான் சொல்றார். சரி, அடுத்த 6வது ஸ்லோகம், 6th verse. ஏதான்யபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யாதீனி மே பார்த்தா நிச்சிதம் மதமுத்தமம். இத்தகு செயல்கள் அனைத்தும்
பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். ஓ பிதாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். சோ கிருஷ்ணா வந்து தெளிவா பதில் சொல்லிட்டார். யாகம், தானம், தவம் இந்த மூன்றையும் எக்காலத்து கொண்டு கைவிடக்கூடாது. அதை செய்யணும், ஆனா அது பற்றில்லாமல் செய்யணும். எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யணும். மாறாக சொன்னா கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும், கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். அதுதான் பிரபுபாதர் வந்து பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கார். பிரபுபாதர் பொருளுரையில என்ன சொல்றார்? எல்லா யாகங்களும் தூய்மைப்படுத்துவ இருப்பினும் இத்தகைய செயல்களில் ஒருவன் எவ்விதமான பலனையும் எதிர்பார்க்க கூடாது. வேறு விதமாக கூறினால் வாழ்வின் பௌதிக முன்னேற்றத்திற்கான எல்லா யாகங்களும் துறக்கப்பட வேண்டும். ஒருத்தர் யாகம் பண்ற, சுவாமி எங்க வீட்டுல யாகம் வச்சிருக்கோம் வாங்கன்னு சொன்னார். எதுக்கு யாகம் பண்றீங்க? எனக்கு செல்வம் வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், அப்புறம் என்னுடைய பையன் வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடணும். இப்படி இந்த நோக்கத்துக்காக யாகம் செய்தா அது உண்மையான யாகம் அல்ல. அப்ப அந்த யாகத்துல உள்நோக்கம் இருக்கு. அந்த யாகத்துல வந்து பௌதிகமான தேவை இருக்கு, பௌதிகமான முன்னேற்றத்துக்காக இருக்கு. அதனால அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்ப யாகம் செய்யறதுக்காக யஜ்யோவை விஷ்ணுகு யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்மபந்தனா அதக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. அர்ஜுனா, யார் ஒருத்தர் விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றுகிறாரோ அவர் செயல்வினையில் மாட்டிக்கொள்வதில்லை. யார் ஒருவர் தன் சொந்த புலன் திருப்திக்காக செயலாற்றுகிறாரோ அவர் அந்த வினையில் மாட்டிக்கொள்கிறார். அப்ப செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவுடைய திருப்திக்காக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரது வாழ்வை தூய்மைப்படுத்தி அவனை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உயர்த்தக்கூடிய யாகங்கள் நிறுத்தப்படவே கூடாது. எந்த ஒரு யஜ்யம் ஆன்மீக முன்னேற்றம் தருதோ அது நிறுத்தப்படக்கூடாது. கிருஷ்ண உணர்வுக்கு வழிநடத்தும் ஒவ்வொன்றும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். எந்த செயல் வந்து கிருஷ்ணரை நோக்கி செலுத்தப்படுதோ அந்த செயல் ஊக்குவிக்கப்பட வேண்டும். பகவானின் பக்தி தொண்டிற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு செயலும் ஏற்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே அறத்தின் மிக உயர்ந்த தகுதியாகும். பகவானின் பக்தர் இறைவனுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதில் தனக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு யாகம், தானம் அல்லது செயலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் என்ன செயல் செய்தாலும் அது கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். இத வந்து 9ஆம் அத்தியாயத்திலே பகவான் சொல்லிட்டார். இப்ப அதை திரும்ப ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். யத்கரோசி யஜஸ்நாசி யச்சுகோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தற்குருஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடு, அவற்றை எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. அப்போ இந்த உலகத்துல நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், சும்மாவே இருக்க முடியாது. ரோப்பார் என்ன சொல்றாரு? இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு வேண்டியாவது ஒருத்தர் செயல் பண்ணிதான் ஆகணும். இந்த உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்காக வேண்டிய செயல் அது கிருஷ்ணருக்காக இருக்கணும். இப்போ சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வியாபாரம் பண்றாங்க, சிலர் பள்ளி கல்லூரியில படிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் செயல் பண்றோம். சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வியாபாரம் பண்றாங்க, சிலர் பள்ளி கல்லூரியில படிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நான் பள்ளி கல்லூரியில படித்து விட்டு என்னுடைய நாலேஜ் வந்து நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு நான் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம்? நான் ஒரு மருத்துவரா இருக்கிறேன், நான் வந்து மருத்துவம் படிச்சிருக்கேன், ஐம் டாக்டர், ஐம் எம்பிபிஎஸ் அப்படின்னா என்னுடைய டாக்டர் அந்த எம்பிபிஎஸ் நாலேஜை வச்சு கிருஷ்ணர் தான் பெஸ்ட் டாக்டர் நான் ப்ரூவ் பண்ணும். அவர் தான் ஆயுர்வேதாவுடைய தந்தை, கிருஷ்ணர் தான் மருத்துவத்தின் தந்தை, அவர் தான் தன்வந்திரி, அவர் தான் மெடிசினுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நாலேஜை வச்சு கிருஷ்ணர் தான் பெஸ்ட் டாக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, அடுத்தது நான் ஒரு லாயர், அட்வொகேட்டா இருக்கேன், நான் வந்து லா காலேஜ்ல படிச்சிருக்கேன், அப்ப கிருஷ்ணர் தான் பெஸ்ட் லா புக் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்திலே பெஸ்ட் லா புக் என்னன்னா பகவத்கீதா, அதோட சிறந்த லா புக் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்னுடைய நாலேஜை வச்சு நான் வந்து படிச்சிருக்கேன் இல்லையா, அந்த நாலேஜை வச்சு கிருஷ்ணா இஸ் த பெஸ்ட், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் கிருஷ்ணா இஸ் த பெஸ்ட். அது எங்க ஊரா இருந்தாலும், அது கிழக்கு மேற்கு வடக்கு எங்க இருந்தாலும் கிருஷ்ணா தான் பெஸ்ட். அதுதான் பிரபுபார் செஞ்சார். பிரபுபாதர் இருந்து இங்கிருந்து மேற்கத்திய நாட்டுக்கு போய் கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்ணார். எத்தனை வயதுல? 70வது வயதுல, 69-70 வயது இருக்கும்போது பிரபுபாதா கடல் கடந்து போய் மேற்கத்திய நாட்டுல
கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் சாதனை பண்ணார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்கன்னா, பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விஞ்ஞான பூர்வமா பிரச்சாரம் பண்ணார். சரி, அப்போ நம்ம எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது கிருஷ்ணருக்காக செய்யணும். நான் ஒரு வியாபாரம் பண்றேங்க, சரிங்க, உங்க வியாபாரத்துல கிருஷ்ணர் ஒரு பார்ட்னர் வச்சுக்கோங்க. உங்க வியாபாரத்துல பகவான் ஒரு பார்ட்னரை வச்சுக்கோங்க. அந்த வியாபாரத்துல என்ன வருமானம் வருதோ அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுது. 4 பேருக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ணலாம், அப்புறம் பகவத்கீதை விநியோகம் பண்ணலாம், கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம், கோமாதாவுக்கு சேவை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து கோயில் கட்டுவதற்கு நன்கொடை எப்படி வேணாலும் செய்யலாம். அப்போ என்னுடைய வருமானத்துல ஒரு பாகத்தை நான் கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தலாம். ரைட்? அப்ப எத்கரோசி எஜஸ் நாசி, எதையாவது நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம், எதையாவது படைக்கிறோம். ஒருத்தர் அழகான வீடு கட்டினார், ஒருத்தர் வந்து அழகான வீடு கட்டினார். அந்த வீட்டுல கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம், கிருஷ்ண பகவானுக்கு ஒரு அழகான பூஜை, வீட்டுக்கு நடுவுல பகவானுக்கு அழகான ஒரு பூஜை மண்டபம் வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல பிரபு, அந்த வீட்டுக்கு நடுவுல பூஜை மண்டபம் வச்சா ஹால் சின்னதா போயிரும், ஹால் எனக்கு பெருசா வேணும். அப்புறம் வந்து பெட்ரூமும் 2 மாஸ்டர் பெட்ரூம் வேணும், பெருசா 2 பெட்ரூம் வேணும். கிச்சனும் பாருங்க, சமைக்கிறதுக்கு இடம் சின்னதா இருந்தா பத்தாது, கிச்சனும் பெருசா வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இடமே இல்லையே. கிச்சனும் பெருசா வேணும், 2 பெட்ரூமும் பெருசா வேணும், ஹாலும் பெருசா வேணும். வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு செல்ஃப்ல அலமாரிக்குள்ள பகவான் வச்சிடலாமா? ஒரு சின்ன சல்ப்பு போட்டு அதுக்குள்ள வச்சிடலாம். இல்லாட்டி ஸ்டேர் கேஸ்க்கு அடியில வச்சிருவோம், படிக்கட்டுக்கு அடியில, சௌகரியமா இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, வீட்டை கட்டிட்டு பிள்ளையார கொண்டு வீட்டுக்கு வெளியில வச்சிருவோம். வீடை உள்ள கட்டிட்டு பிள்ளையார கொண்டு வீட்டுக்கு வெளியில மாத்திட்டு அதுல வேற கந்திஷ்டி கணபதி வேற பேரை வச்சிட்டாங்க. இந்த மாதிரி சுயநலம், பௌதிக ஆசை, பௌதிக தேவையை பெருக்கிக் கொண்டு பகவானை மறந்து விடுவது, அது கூடாது. நம்ம என்ன செய்யலாம், அழகான வீடு கட்டி அங்கெல்லாம் வீடு பூரா கிருஷ்ணருடைய படங்களை மாட்டி, அங்க கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வச்சு, முன்னாடி மேஜையில வந்து பகவானுடைய புத்தகங்கள்ல வச்சு, அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும், ஓ இந்த இடம் வந்து கோயில் மாதிரி இருக்குங்க, இங்க எங்க பார்த்தாலும் கிருஷ்ணருடைய போட்டோ மாட்டியிருக்கீங்க, இங்க வந்து பகவத்கீதை வச்சிருக்கீங்க, பாகவதம் வச்சிருக்கீங்க, இங்க கிருஷ்ணருக்கு அழகான ஒரு பூஜை மண்டபம் வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கணும். நம்ம வீடை வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி வச்சுக்கூடாது. சிலர் வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர், பூ 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 ஸ்பீக்கர் அரடிட்டே கிடைக்கும் 24 மணி நேரம். அந்த வீட்டுக்குள்ள போனா தலைவலிதான் வரும். சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எப்படா வீட்டை விட்டு வெளியே வருவோம். ஆனா கிருஷ்ண பக்தருடைய வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்கணும்னு தோணும். அந்த இடம் வந்து பகவான் நடு நாயகனா இருப்பார். எந்த வீட்டுல கிருஷ்ணர் நடு நாயகனா இருக்காரோ அது கிரகஸ்தாசிரமம். எந்த வீட்டுல கிருஷ்ணர் அப்படி மாத்தி வச்சுட்டு நாம அனுபவிக்க நினைக்கிறோமோ அது கிரகம் அந்த கூபம், அது ஒரு இருண்ட கிணறு. இப்பாத பாதம் கிரகம் அந்த கூபம் பிரகலாத் சொல்றார். எந்த வீட்டுல கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணப்படலையோ அது ஒரு இருண்ட கிணறுக்கு ஒப்பானது. பாலுங்கணத்துல விழுந்துட்டா எப்படி இருக்கும், நிம்மதியாவே இருக்க முடியாது, எப்படா வெளியேறுவோன்னு இருக்கும். அந்த மாதிரிதான். அதனால நம்ம இந்த உலகத்துல எதையாவது பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணருக்காக பண்ணணும். எதையாவது படைக்கிறோம், கிருஷ்ணருக்காக பண்ணணும். எத்கரோசி எச்சுகோசி, எதையாவது சாப்பிட்றோம். சரி, இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 560 பேர் இருக்கிறோம், 70 பேர். சாப்பிடாம இருக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? சாப்பிடாம யாரும் கிடையாது. 24 மணி நேரத்துல 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ சாப்பிட்றது என்ன பண்ணணும், அது பகவானுக்கு நிவேதனம் செய்து பிரசாதமாக சாப்பிடும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திருவஸ்மிருதி, ஸ்மிருதி விப்பலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷா. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருந்தா இந்த உடம்பு சுத்தமாகும். இந்த உடம்பு சுத்தமாச்சுன்னா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சுன்னா சாஸ்திரம் படிச்சா புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா மோட்சம்தான். அதனால உணவு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்ம கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்து சாப்பிடணும். சரி, கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றது கஷ்டமா? கஷ்டமே இல்ல. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனக. அர்ஜுனா, யாராவது எனக்கு அன்போட பக்தியோட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் பக்தியோட கொடுத்தா ஏத்துக்கிறேங்கிற. அன்பு பக்தியை தான் கிருஷ்ணர் பாக்குறாரு. நம்ம என்ன நிவேதனம் பண்ணோம் பகவான் பார்க்கல, அதுல அன்போட செய்யறோமா பக்தியோட செய்யறோமான்னு பாக்க. அப்போ நம்ம தண்ணி எல்லாரும் சும்மா கிடைக்குது, தண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாம். பழங்கள் கிடைக்குது,
கீரை வகைகள் கிடைக்குது. பத்திரம், புஷ்பம், பழம், தோயம். பத்திரம் இலை, கீரை வகைகள் 10 ரூபா கொடுத்தா ஒரு கீரை கட்டு கிடைச்சிரும். அப்புறம் தண்ணி கிடைக்கும் ஈஸியா. பத்திரம், புஷ்பம். பூக்கள் கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, அதை ஆஃபர் பண்ணலாம். ஆனா இது பண்ணக்கூடாது. நீங்க கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணீங்களா? ஆமாங்க, காலையிலேயே பால் நிவேதனம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் பாசுமதி அரிசி போட்டு பிரியாணி சாப்பிட்டேன். நான் பாசுமதி அரிசி போட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். கிருஷ்ணருக்கு என்ன கொடுத்தேன்? ஒரு டப்பால கல்கண்டு கொடுத்தேன். இது ஏமாற்று வேலை. அப்ப நான் என்ன சாப்பிட்டேன்? அது பகவானுக்கு நிவேதனம் செய்யும். நான் பாசுமதி அரிசி போட்டு பிரியாணி பண்ணனா அது எனக்காக பண்ணல, பகவானுக்காக செஞ்சேன். அந்த பிரசாதத்தை நான் ஏத்துக்கிட்டேன். பிரசாதம்னா கிருஷ்ணருடைய கருணை. இந்த தானியம் எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணர் கொடுத்தாரு. அதை சமைக்கிற புத்தி எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணர் கொடுத்தாரு. அதை சுவை எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணர் கொடுத்தாரு. எல்லாமே கிருஷ்ணர் வாங்கிட்டு நான் அனுபவிக்க கூடாது, அதை முதல்ல கிருஷ்ணர் அனுபவிக்கும். தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அந்த பிரசாதத்தை கருணையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ எதையாவது படைக்கிறோம், எதையாவது கொடுக்கிறோம், எதையாவது சாப்பிட்றோம், கிருஷ்ணருக்கா பண்ணும். தபஸ்யசி கௌந்தேயா. அர்ஜுனா, எந்த தப நீ எந்த தபங்களை எல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் பண்ணி. என்ன தபம் வாழ்க்கையில? கலியுகத்துல பக்தர் சங்கத்துக்கு தான் பெரிய தப வாழ்க்கை. பக்தர் சங்கத்துக்கு வர்றது பெரிய தப வாழ்க்கை. அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானுடைய தோன்றிய தினங்கள், பகவானுடைய அவதார தினங்கள்ல விரதம் இருக்கிறது, ஆச்சாரியர் தோன்றிய தினங்கள், மறைந்த தினங்கள்ல விரதம் இருக்கிறது. இந்த விரதம் எல்லாம் ஒரு தபம். சோ தபம் என்றால் நமக்கு நாமே ஏற்றிக்கொள்வது. யாரும் நம்ம திணிக்க முடியாது. நீங்க ஏகாதசி விரதம் இருக்கல, உங்களை ஒண்ணு விடமாட்டேன், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏகாதசி விரதம் தான் ரொம்ப நல்லது, பகவானுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். அப்போ நாம இந்த உலகத்துல இந்த 3 விஷயத்தை தவிர்க்க கூடாது. அந்த மூலமா அந்த 3 விஷயத்தை கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். சரிங்க, நான் கலியுகத்துல என்னங்க யாகம் பண்ணுவேன்? எனக்கு யாகம் பண்ற அளவுக்கு வசதியும் கிடையாது, அதற்கான சூழ்நிலையும் கிடையாது. இன்னைக்கு நல்ல பிராமணரை பாக்குறதும் கஷ்டமா இருக்கு. உண்மையான பிராமணர்கள் அரிதா இருக்காங்க. அப்போ யாகம் பண்ற பிராமணரும் சுத்தமா இல்ல, யாகம் பண்ற என்னுடைய நோக்கமும் சுத்தமா இல்ல, யாகம் பண்ற இடமும் சுத்தமா இல்ல, யாகத்துக்கு தேவையான பொருட்களும் சுத்தமா இல்ல. பசுவோடைய நெய் சுத்தமான நெய்யும் கிடையாது. அப்ப யாகத்துக்கான பொருளும் சுத்தமா இல்ல. இப்ப கலியுகத்துல என்னங்க யாகம் பண்றது? கலியுகத்துக்கு சிபாரிசு செய்யப்பட்ட யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை. இந்த கலியுகத்துக்கான யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. நான் யாகங்களே ஜபமாக இருக்கிறேன், திருநாமமாக இருக்கிறேன் பகவான் சொல்றார். அப்போ கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்வது யஜ்ஞம். நீங்க நடந்து போது ஜபிக்கிறீங்க. சரி, ஒரு போன் வந்தது, போன் எடுத்தோடனே ஹரே கிருஷ்ணான்னு சொன்னீங்க, அப்ப யாகம் பண்றீங்க. எப்பெல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்றோமோ அப்ப நாம் யாகம் செய்து கொண்டிருக்கிறோம். நிற்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது, பிரயாணத்தின் போது, ஹால்ல, வேறவர் மேபி எங்க இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் பகவான் நாமத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் யாகம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த யாகத்துக்கு வேற எந்த யாகம் ஈடு இணை ஆகாது. கலியுகத்துல யாரொருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சாரணம் செய்யறாங்களோ அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் மகாமந்திரத்தை உச்சரிப்பது 100 அஸ்வமேத யாகம், 100 ராஜசூ யஜ்யம் பண்ணா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, ஒருத்தர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, 100 ராஜசூ யஜ்யம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, 1000 பசுக்களை தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த பலன்கள் எல்லாமே ஒரு தடவை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்தால் அந்த பலன்கள் எதுவும் இந்த மகாமந்திரத்துக்கு ஈடு ஆகாது, ஈடு இணை ஆகாது, ஈடே ஆகாது, கம்பேர் பண்ணவே முடியாது. வேதத்துல வேற எந்த யாகம் செஞ்சாலும், அது எவ்வளவு முறை செய்தாலும் அந்த யாகத்துடைய பலனை ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலனோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அதனால் யாகங்களே சிறந்தது ஜப யஜ்யம், சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஜபம். சரி, அப்ப கலியுகத்துல நாம ஜபம், இந்த ஜப யஜ்யம்.
யஜ்யம். அடுத்து தானம். என்னால என்னங்க தானம் கொடுக்க முடியும்? நான் ஏதோ சாதாரண ஒரு குடும்பஸ்தன், ஏதோ சம்பாதிக்கிறேன். என்னால் என்ன தானம் பண்ண முடியும்? உங்களால என்ன தானம் செய்ய முடியுமோ அது செய்யலாம். மாதாஜி என்கிட்ட வந்து பிரபுஜி எனக்கு வந்து ஒரு 5 பகவத்கீதை மாசம் மாசம் யாருக்கா கொடுக்க முடியும், தாராளமா கொடுக்கலாம். அது ஒரு தானம், வித்யா தானம். பகவத்கீதை தானம் செய்யறது வந்து தானத்திலேயே சிறந்தது, ஞானத்தை கொடுக்கிறது. அன்னதானம் பண்றது நல்ல விஷயம். சாப்பாடு இல்ல, பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்ல விஷயம். உடல் நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவமனை கட்டி கொடுக்கறது நல்ல விஷயம். ரொம்ப நோயாளிகளா இருக்காங்க, சரி மருத்துவமனை கட்டி கொடுக்க நல்ல விஷயம் தான். சோ மருத்துவமனை கட்டி கொடுக்கறது நல்ல விஷயம். சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்ல விஷயம். அப்புறம் இருக்க இடையில சொன்னாங்க ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்தேன், நல்ல விஷயம். இந்த 3ஐ காட்டிலும் உயர்ந்த தானம் வித்யா தானம், பகவானை பற்றிய அறிவை கற்றுக் கொடுப்பது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா இந்த கலியுகத்துல மருத்துவ செலவு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க மருத்துவமனை இருக்கு, பிரைவேட்ல கூட நிறைய பேர் மருத்துவ உதவி செய்யறவங்க இருக்காங்க. சரி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, யாரா அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ சாப்பாடு கிடைக்குது, ஒரு நாள் கிடைக்காம போலாம், ஒரு நாள் கிடைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப சாப்பாடு பிரச்சனை இல்லை, அப்புறம் மருத்துவம் பிரச்சனை இல்லை, அப்புறம் வேற என்னது, தங்கறதுக்கு இடமும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா இந்த ஞானத்துக்கு தான் பிரச்சனை. ஞானம் தான் இங்க பிரச்சனை. ஏன்னா இது பள்ளிக்கூடத்திலயும் கிடையாது, ஸ்கூல்லயும் கிடையாது, காலேஜில் எங்கேயுமே கிடையாது. அதனால ஒருத்தருக்கு பகவானை பற்றிய ஞானத்தை கொடுப்பது சிறந்த தானம். ஞானம் பகவத்கீதை கொடுக்கிறது சிறந்த தானம், பெஸ்ட் சேரிட்டி. கிருஷ்ண பக்தி இல்லாதவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கிறது மிக சிறந்த தானம். அதான் பகவான் சொல்றார் பகவத்கீதையே அத்தியாயத்துல 18ஆம் அத்தியாயத்துல கடைசியில சொல்றார், நசதஸ்மாத் மனுஷேஷு கஷின்மே பிரியகிருத்தமா. அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை பக்தர்கள் மத்தியில யார் எடுத்து உரைக்கிறாங்களோ அவரை விட பிரியமானவர் எனக்கு யாரும் கிடையாதுங்க. அவரை விட பிரியமானவர் இந்த 3 உலகத்திலும் கிடையாது. அதனால தானத்தில் சிறந்தது இந்த மாதிரி பகவத்கீதை பாகவத தானம் கொடுக்கிறது. அப்புறம் பிரசாத தானம், பிரசாத விநியோகம் பண்றது. இப்போ அன்னதானம் பண்ணா நான் செய்தேன், அதுல பொய் அகங்காரம், நான் தான் பண்ணேன். பிரசாதம்னா அது கிருஷ்ணருடைய கருணை. நான் வந்து வீட்டுல உணவு தயார் பண்ணி அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யறது, அது பிரசாதம் கொடுக்கறது. புண்ணிய கர்மாவும் கிடையாது, பாவ கர்மாவும் கிடையாது, அது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பாவம் செய்தாலும் இந்த உலகத்துல பிறக்கணும், புண்ணியம் செய்தாலும் இந்த உலகத்துல பிறக்கணும். பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணும், புண்ணியத்தை அனுபவிக்கிறது பிறக்கணும். கிருஷ்ண உணர்வில் செயலாற்றினால் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அதனால நம்ம யாராவது ஏதாவது தானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி கொடுக்கலாம், பகவத்கீதையை கற்றுக் கொடுக்கலாம், பகவத்கீதை தானம் பண்ணலாம், புரோபாடி புத்தகங்களை தானம் செய்யலாம், இந்த மாதிரி தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தபம். கலியுகத்துல தப வாழ்க்கை என்னது? ஏகாதசி விரதம் இருப்பது, சத்சங்கத்துல வந்து கலந்துக்கிறது, அப்புறம் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது கேட்கறது, மங்கள ஆர்த்தி அட்டன் பண்றது, அதிகாலை மார்னிங்ல வந்து ஜபா செஷன் நடக்குது இல்லையா, மங்கள ஆர்த்தி, பிரம்ம முகூர்த்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பகவான் நாமத்தை உச்சரிப்பதெல்லாம் தப வாழ்க்கை. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றேன், பிரபு நான் ரொம்ப சுலபமா ஒரு வழி எனக்கு கிடைச்சிருக்கு, பிரபுபாதர் வந்து ரொம்ப சுலபமாய் கொடுத்திருக்காரு. கலியுகத்துல பகவான் நாமத்தை சொல்றது யஜ்யம். என்னால முடிஞ்ச தானம் பண்ணலாம், யாருக்காவது பகவத்கீதையோ பாகவதமோ பிரசாதமோ கொடுக்கலாம், இல்ல கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ற பக்தர்களுக்கு சேவை பண்ணலாம், கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்யலாம், பசு கோமாதாவுக்கு சேவை பண்ணலாம், இது தானம். அப்புறம் தப வாழ்க்கை, ஏகாதசி விரதம், அதிகாலை எழுந்திரிக்கிறது, நாம ஜபம் செய்வது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது. இப்படி இந்த யஜ்ய தான தபத்தை கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைவதற்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்வோமேயானால் நம் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்துவிடும். மீண்டும் ஜட உலகத்துல பிறப்பு இறப்பு முதுமை நோங்கிற சக்கரத்துக்குள்ள வரமாட்டோம், பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவோம். அதனாலதான் இந்த 3 விஷயம் கைவிடப்படக்கூடாது. பகவானை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயல்பட வேண்டும். அதுதான் இங்க கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க.